ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை பாதுகாப்பான மற்றும் வளமான பகுதியாக மாற்ற இந்தியா தொடர்ந்து ஆதரவளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ராணுவ தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். திருவள்ளுவரின் புகழை போற்றும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார். தமிழக அரசின் திருவள்ளுவர் விருது உள்ளிட்ட 10 விருதுகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று வழங்கினார். உலகக்கோப்பை கொக்கோ போட்டியில் இந்தியா இன்று ஆடவர் பிரிவில் பெரு அணியையும், மகளிர் பிரிவில் ஈரானையும் எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை பாதுகாப்பான மற்றும் வளமான பகுதியாக மாற்ற இந்தியா தொடர்ந்து ஆதரவளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மும்பையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் INS சூரத், INS நீலகிரி மற்றும் INS பாக்ஷீர் ஆகிய கடற்படையின் 3 போர் கப்பல்களை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த 3 போர் கப்பல்களும் பணியில் ஈடுபடுத்தப்படுவது நமது பாதுகாப்புத் துறையை வலுவான மற்றும் சுயசார்புடையதாக மாற்றுவது என்ற அரசின் உறுதிப்பாட்டை பிரதிபலிப்பதாக கூறினார். இன்றைய தினம் இந்தியாவின் கடல்சார் பாரம்பரியத்திற்கு மிகச்சிறந்த நாள் என்று குறிப்பிட்ட அவர், இந்திய கடற்படைக்கு புதிய வலிமையையும் புதிய தொலைநோக்கையும் வழங்கிய சத்ரபதி சிவாஜி பிறந்த மண்ணில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சி 21ஆம் நூற்றாண்டில் நமது கடற்படையை வலுவானதாக்கும் என்றும் தெரிவித்தார். உலக அளவில் இந்தியா நம்பிக்கைக்குரிய மற்றும் பொறுப்பான நாடாக உருவெடுத்துள்ளது என்றும் பிரதமர் தெரிவித்தார். முன்னதாக இந்த நிகழ்ச்சியில் பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், இந்த புதிய போர்க்கப்பல்கள் அர்ப்பணிக்கப்பட்டிருப்பது இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் இந்தியாவின் வலிமை அதிகரித்து வருவதை எடுத்துக்காட்டுவதாக கூறினார். ராணுவ தினம் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. நாடு சுதந்திரம் அடைந்த பின் ஆங்கிலேய தளபதிகளிடமிருந்து இந்தியாவைச் சேர்ந்த ஃபீல்ட் மார்ஷல் KM கரியப்பா 1949ஆம் ஆண்டு இதே நாளில் ராணுவத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றதை குறிக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதிலும் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் ராணுவத்தின் உறுதிப்பாடு ஒட்டுமொத்த நாட்டிற்கும் உத்வேகம் அளிப்பதாக கூறியுள்ளார். தாய்நாட்டு சேவையில் எண்ணற்ற தியாகங்களை புரிந்த வீரர்களை நாடு நன்றியுடன் நினைவு கூறுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பேரிடர் மற்றும் நெருக்கடி காலங்களில் ராணுவத்தின் மனிதநேய பணிகளுக்கும் குடியரசுத் தலைவர் பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டில் துணிச்சல் மிக்க ராணுவ வீரர்கள், முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பல்வேறு சீர்திருத்தங்கள் மற்றும் நவீனமயமாக்கலில் கவனம் செலுத்துவதன் வாயிலாக ஆயுதப்படையினர் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் நலனை பாதுகாக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் கோடிக்கணக்கான இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் நாள்தோறும் அயராது பணியாற்றி வரும் துணிச்சல் மிக்க வீரர்களின் தியாகத்தை நாட்டு மக்கள் நினைவு கூறுவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இனி மகா கும்பமேளா குறித்த செய்திகள். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவின் 3ஆம் நாளான இன்று ஏராளமானோர் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி வருகின்றனர். அங்குள்ள கும்பமேளா முகாமில் நடைபெற்ற சிறப்பு யாகத்தில் ரிஷிகேஷை சேர்ந்த சுவாமி சித்தானந்த் சரஸ்வதி, சாத்வி பகவதி சரஸ்வதி மற்றும் பக்தர்கள் பங்கேற்றனர். அப்போது பேசிய சாத்வி பகவதி சரஸ்வதி, பல்வேறு நாடுகளையும் சேர்ந்த பக்தர்கள் இங்கு புனித நீராடுவது உலகம் முழுவதும் ஒரே குடும்பம் என்ற வசுதைவ குடும்பகம் கோட்பாடுகளை மகா கும்பமேளா பிரதிபலிப்பதாக தெரிவித்தார். இதனிடையே மகா கும்பமேளாவையொட்டி ஜம்மு காஷ்மீரின் கட்ராவில் உள்ள மாதா வைஷ்ணோ தேவி ரயில் நிலையத்திலிருந்து பிரயாக்ராஜிற்கு 3 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என வடக்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த சிறப்பு ரயில்கள் வரும் 24ஆம் தேதியும் அடுத்த மாதம் 7 மற்றும் 14ஆம் தேதிகளிலும் அதிகாலை மணி 3:50க்கு கத்ராவிலிருந்து புறப்பட்டு மறுநாள் காலை மணி 4:25க்கு பிரயாக்ராஜை சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்திற்கு உட்பட்ட பாதல் கிராமத்தில் மர்ம நோய் தாக்கி 2 பேர் உயிரிழந்துள்ளனர். கடந்த 1 மாதத்தில் மட்டும் இந்த நோய்க்கு 14 பேர் பலியாகியுள்ளதாக எமது ஜம்மு செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. 3ஆம் முறை மோடி அரசின் சாதனைகள். மத்திய அரசு பணியிடங்களில் 15,000 பேர் நியமனம்.
விவசாயிகளின் நலனுக்காக பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரமானியம் நீட்டிப்பு. மருத்துவ படிப்புகளுக்கு புதிதாக 75,000 இடங்கள் உருவாக்கம். 1 கோடி இளையோர் 500 நிறுவனங்களில் தொழில் பழகுனர் பயிற்சி பெற வாய்ப்பு. 28,600 கோடி ரூபாய் முதலீட்டில் 12 தொழில் திட்டங்களுக்கு ஒப்புதல். கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் முதலீட்டிற்கான செலவினங்கள் 11,11,000 கோடியாக அதிகரிப்பு. அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்துவதற்கென 10,600 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம். 50,000 கோடி ரூபாய் செலவில் தேசிய ஆராய்ச்சி நிதியம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத் திட்டங்கள். திருவள்ளுவர் தினத்தையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் திருவள்ளுவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உலகின் மூத்த மொழியான நமது தமிழ் மொழியில் ஒப்பற்ற புலவரும் உயிர்கள் அனைத்திற்குமான உலக பொதுமறையான திருக்குறளை நல்கிய ஐயன் திருவள்ளுவர் தினம் இன்று கொண்டாடப்படுவதை சுட்டிக்காட்டியுள்ளார். முக்காலத்திற்கும் ஏற்ற உலகத்தோர் அனைவரும் கற்று வாழத்தகுந்த கருத்துக்களையும் அறிவுரைகளையும் 2 வரிகளில் உள்ளடக்கிய திருக்குறளை 35ற்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கவும், வெளிநாடுகளில் திருவள்ளுவருக்கு சிலை அமைத்தல் மற்றும் அவரது பெயரில் கலாச்சார மையங்களை அமைப்பது என பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு திருவள்ளுவருக்கு புகழ் சேர்த்து வருவதாகவும் திரு எல் முருகன் கூறியுள்ளார். ஒழுக்க நெறிகளையும் சமத்துவம் மற்றும் தனிமனித வாழ்க்கை பாடங்களையும் திருக்குறள் மூலமாக விதைத்துச் சென்ற ஐயன் திருவள்ளுவரின் புகழை போற்றி வணங்குவோம் என்று அவர் தமது செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். திருவள்ளுவர் திருநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி சென்னை கடற்கரை காமராஜர் சாலையில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் மாநில அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஐயன் திருவள்ளுவர் விருது உள்ளிட்ட 10 விருதுகளை தமிழ் அறிஞர்கள் மற்றும் சாதனையாளர்களுக்கு முதலமைச்சர் வழங்கினார். விருது பெற்றவர்களுக்கு பொற்கிழி மற்றும் தங்கப்பதக்கம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திருவள்ளுவர் திரைப்படத்தின் முதல் பாடல் குறுந்தகட்டையும் முதலமைச்சர் வெளியிட்டார். தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையின் 2ஆம் நாளான இன்று மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்பட்டு வருகிறது. கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்நாள் கொண்டாடப்படுகிறது. மாட்டுப் பொங்கலையொட்டி தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள நந்தி சிலைக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற தஞ்சாவூர் பெரிய கோவிலில் உள்ள பெருநந்திக்கு மஞ்சள், சந்தனம், பால், தயிர், திரவிய பொடி, கரும்பு சாறு, இளநீர், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு காய் வகைகள், கனி வகைகள், இனிப்பு வகைகள் கொண்டு சுமார் 1000 கிலோ எடையளவில் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நகரின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அழைத்து வரப்பட்ட 108 பசுக்களுக்கு கோபூஜை நடைபெற்றது. இதில் மாட்டின் உரிமையாளர்கள் பசு மற்றும் கன்றுகளுக்கு மஞ்சள், சந்தனம், குங்குமம் பொட்டு வைத்து புத்தாடை அணிவித்து பூஜை செய்தனர். நந்தி சிலைக்கு செய்யப்பட்டுள்ள சிறப்பு அலங்காரத்தை ஏராளமான மக்கள் கண்டு ரசித்து வருகின்றனர். தஞ்சாவூரிலிருந்து ஆர். நந்தகோபால். இதனிடையே மதுரை மாவட்டம் பாலமேட்டில் நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டியில் காளைகள் முட்டியதில் 12 மாடுபிடி வீரர்கள், 2 பார்வையாளர்கள் என 14 பேர் காயமடைந்தனர். இவர்களில் ஒரு மாடுபிடி வீரர் மேல் சிகிச்சைக்காக மதுரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருச்சி மாவட்டம் சூடியூரில் நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டியிலும் ஏராளமான காளைகள் மற்றும் வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். தென்னாப்பிரிக்காவில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த தங்கச்சுரங்கத்தில் ஏற்பட்ட விபத்தில் சிக்கிய 36 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் 100கணக்கானோர் சுரங்கத்தில் சிக்கியிருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுவதால் மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உலகக்கோப்பை கொக்கோ போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் இந்திய மகளிர் அணி ஈரானை எதிர்கொள்கிறது. புதுதில்லியில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. ஆடவர் பிரிவில் இந்தியா பெரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இரவு மணி 8:15ற்கு தொடங்குகிறது. அயர்லாந்திற்கு எதிரான மகளிர் 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் ஸ்மிருதி மந்தனா சதம் அடித்துள்ளார். ராஜ்கோட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா சற்றுமுன் வரை 24.5 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 213 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை பாதுகாப்பான மற்றும் வளமான பகுதியாக மாற்ற இந்தியா தொடர்ந்து ஆதரவளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ராணுவ தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். திருவள்ளுவரின் புகழை போற்றும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார். தமிழக அரசின் திருவள்ளுவர் விருது உள்ளிட்ட 10 விருதுகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று வழங்கினார்.
உலகக்கோப்பை கொக்கோ போட்டியில் இந்தியா இன்று ஆடவர் பிரிவில் பெரு அணியையும் மகளிர் பிரிவில் ஈரானையும் எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.